ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் தமிழ் அனிமி எடிட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா who can defeat மினாட்டோ நமிகாசே. அதாவது நம்ம மினாட்டோ சென்சவே டிஃபீட் பண்ணுற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு டாப் 5 கேரக்டர்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1ல மினாட்டோ vs அஷிராமா செஞ்சு பேட்டில் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அஷிராமா சைடு வந்தீங்கன்னா அவர்கிட்ட சேஜ் மோட் அண்ட் பர்ஃபெக்ட் குட் ஸ்டைல் அண்ட் ஜெயன் புத்தா ஸ்டாச்சு அண்ட் டீப் ஃபாரஸ்ட் எமர்ஜென்ட் அண்ட் வுட் டிராகன் ஜூட்ஸு இது எல்லாமே அவரால் ஒரே செகண்ட்ல கிரியேட் பண்ண முடியும். சோ அதுக்கு கவுண்டர் கொடுக்கிற விதமா நம்ம மினாட்டோ கிட்ட ஸ்பீட் அண்ட் டெலிபோர்டேஷன் இருக்கு. சொல்ல போனா இது அவரோட மெயின் அட்வான்டேஜும் கூட. சோ அப்படி ஃப்ளையிங் ரேஞ்சனை யூஸ் பண்ணி மார்க் போட்ட உடனே இன்ஸ்டன்டா எனிவேர் மூவ் பண்ணிடுவாரு. பட் அஷிராமாவோட கன்ஸ்ட்ரக்ட்ஸ்ல மார்க் போடணும் அப்படின்னா நம்ம மினாட்டோக்கு அஷிராமாவோட டிஃபென்ஸ்ல ஓப்பனிங் கிடைக்கணும். சோ அது முடியாத காரியம் கூட. அண்ட் அஷிராமா சேஜ் மோட்ல இருக்கிறப்போ ரியாக்ஷன் ஸ்பீடு பெருசாகும். சோ அதனால நம்ம மினாட்டோக்கு ஃப்ளையிங் ரேஞ்சனை யூஸ் பண்ணி மார்க் போடலாம் நேரமே கிடைக்காது. சோ மினாட்டோ என்னதான் சிங்கிள் ரசிங் ஆன்ல டேமேஜ் கொடுத்தா கூட நம்ம அஷிராமா 5 செகண்ட்ஸ்ல அது எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிடுவாரு. சரி இப்போ என்னதான்டா சொல்ல வர அப்படின்னா ஷார்ட் டைம் பேட்டில் அப்படின்னா மினாட்டோ டேமேஜ் கொடுக்க முடியும். பட் லாங் பேட்டில் அப்படின்னா நம்ம மினாட்டோக்கு ஸ்டாமினா சக்கரா ட்ரெயின் ஆகிடும். சோ எப்படி பார்த்தாலும் நம்ம அஷிராமா தான் இதுல வின் பண்ணுவாரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ ஃபைனலா வின்னர் இஸ் அஷிராமா செஞ்சு. நம்பர் 2ல மினாட்டோ vs டொபிராமா செஞ்சு பேட்டில் பார்த்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டொபிராமா சைடு வந்தீங்கன்னா அவரோட முக்கியமான பவர்ஸ் ஃப்ளையிங் ரேஞ்சின் ஜுட்சு தான். சோ இந்த டெக்னிக்கை கிரியேட் பண்ணதே நம்ம டொபிராமா செஞ்சு தான். அதே சமயம் வாட்டர் ஸ்டைல் மாஸ்டரி அண்ட் பவர்ஃபுல் சென்சிங் எபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. சோ அதுல நம்ம டொபிராமா கிட்ட டேஞ்சரஸா இருக்கிற ஒரு ஜுட்சு தான் இந்த இடோ டென்சே. சோ அதுல லெஜெண்டரி நிஞ்சாஸை சமன் பண்ணி ஃபைட் பண்ண வச்சா ஒரு பெரிய ட்ரபிளே கிரியேட் பண்ணிடுவாரு. சோ அதுக்கு கவுண்டர் கொடுக்கிற மாதிரி நம்ம மினாட்டோ சைடுல பார்த்தா அவரும் ஃப்ளையிங் ரேஞ்சினை எக்ஸ்ட்ரீம் பர்ஃபெக்ஷன்ல மாஸ்டர் பண்ணிருக்காரு. சோ அதனால ஸ்பீட் அண்ட் ரெஃப்ளெக்சஸ்ல பார்த்தா மினாட்டோ டெஃபினெட்லி முன்னாடி தான் சொல்லி ஆகணும். அண்ட் நம்ம மினாட்டோ கிட்ட சேஜ் மோட் அண்ட் பவர்ஃபுல் ரசிங் அண்ட் வேரியேஷன்ஸ் அண்ட் 9 டெயில் சக்ரா அண்ட் சீல் பண்ண அளவுக்கு சீலிங் டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. சோ அதுவும் பேட்டில் ஃபீல்ட்ல குயிக் அனாலிசிஸ் பண்ணி இன்ஸ்டன்ட்டா டிசிஷன் எடுக்கிறதுல மினாட்டோ கிட்ட தான் அட்வான்டேஜ் இருக்கு. சரி இப்போ பேட்டில் எப்படி நடக்கும் அப்படின்றத பார்த்தலாம். மேபி எனக்கு தெரிஞ்சு டொபிராமா இடோ டென்சே சமன் பண்ணி மினாட்டோவை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாரு. ஆனா மினாட்டோவோட ஸ்பீட் பிளஸ் சீலிங் நாலேஜ்னால டொபிராமாக்கு கவுண்டர் கொடுக்க முடியும். அண்ட் பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா நம்ம மினாட்டோ கிட்ட சக்ரா மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி அதிகம். அதனால ஸ்டாமினா சைடுல நம்ம மினாட்டோக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு. சோ ஃபைனலா பார்த்தா ஸ்பீட் பிளஸ் ஜூட்சு பெர்ஃபெக்ஷன்ல மினாட்டோ கிளியர்லி ஒன் ஸ்டெப் மேலன்னு தான் சொல்லி ஆகணும். அதனால 1-on-1 டைரக்ட் பேட்டில்ல மினாட்டோ டெஃபினெட்லி டொபிராமாவை டிஃபீட் பண்ணிடுவாரு. சோ ஃபைனலா வின்னர் இஸ் மினாட்டோ நாமிகாசே. நம்பர் 3ல மினாட்டோ vs ஒரோச்சிமாரு பேட்டில பார்த்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரோச்சிமாரு சைடு வந்தீங்கன்னா அவர்கிட்ட ஃபார்பிடன் ஜூட்சு அண்ட் ஸ்னேக் டெக்னிக்ஸ் அண்ட் ரீஜெனரேஷன் எபிலிட்டி ஈவன் பாடி ஸ்விட்சஸ் டெக்னிக்ஸ் கூட இருக்கு. இதுல பிளஸ் என்ன அப்படின்னா அவரோட இடோ டென்சே அப்படின்ற சமனிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஆல்ரெடி டெட்டான ஸ்ட்ராங்கஸ்ட் நிஞ்சாஸை கூட பேட்டில் ஃபீல்டுக்கு கொண்டு வர முடியும். இப்போ அதுக்கு கவுண்டர் கொடுக்கிற விதமா நம்ம மினாட்டோ சைடு வந்தா அவரோட மெயின் அட்வான்டேஜ் ஃப்ளையிங் ரேஞ்சின் டெலிபோர்டேஷன் ஸ்பீட் தான். சோ அதை யூஸ் பண்ணி ஒரே செகண்ட்ல பேட்டில் ஃபீல்டு முழுக்க மூவ் பண்ணி ஆப்போனன்ட்டையே கன்ஃபியூஸ் பண்ண முடியும். சோ ஒரே டச்ல பவர்ஃபுல் ரசிங் ஆன லேர்ன் பண்ணி அண்ட் சீலிங் டெக்னிக்ஸ் கூட யூஸ் பண்ணுவாரு. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரோச்சிமாரோட ரீஜெனரேஷன் தான். சோ மினாட்டோ எவ்வளவுதான் டேமேஜ் கொடுத்தாலும் ஒரோச்சிமாரு உடம்பு ஸ்னேக் ஃபார்ம்ல வந்து திரும்ப ஹீல் ஆகிடும். சோ அதனால நம்ம மினாட்டோ பர்மனன்ட் டேமேஜ் கொடுக்கிறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம். சொல்ல போனா ஒரோச்சிமாருக்கு பிரிப்பரேஷன் டைம் கிடைச்சது அப்படின்னா இடோ டென்சே மாதிரி ஜூட்சுவை யூஸ் பண்ணி மினாட்டோவோட ஸ்டாமினாவை ட்ரெயின் பண்ணிடுவாரு. சோ ஷார்ட் டைம் பேட்டில் அப்படின்னா மினாட்டோவோட இன்ஸ்டன்ட் டெலிபோர்டேஷன் பிளஸ் சீலிங் அட்வான்டேஜ்னால ஒரோச்சிமாருக்கு ஹெவி பிரஷர் கொடுக்க முடியும். ஆனா லாங் பேட்டிலுக்கு போச்சுன்னா மினாட்டோவோட சக்கரா ஸ்லோலி ட்ரெயின் ஆகிடும். சோ அதனால எப்படி பார்த்தாலும் சடன் ஃபைட்ல வின்னர்னு பார்த்தா நம்ம மினாட்டோ நாமிகாசே தான். ஆனா கொஞ்சம் டைம் கிடைச்சா கூட ஒரோச்சிமாரு டேஞ்சரஸா மாற கூட வாய்ப்பு இருக்கு. சோ ஃபைனலா வின்னர் இஸ் மினாட்டோ நாமிகாசே. நம்பர் 4ல மினாட்டோ vs இட்டாச்சி பேட்டில பார்த்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இட்டாச்சி சைடு வந்தீங்கன்னா அவர்கிட்ட ஷரிங்கான் பிளஸ் மங்கிக்கு ஷரிங்கான்லாம் இருக்கு. அண்ட் அதுலயே ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒன்னு தான் இந்த அமத்ராசு அண்ட் சுக்கியோமி அண்ட் சூசனோ. சோ இட்டாச்சியோட சுக்கியோமில ஆப்போனன்ட்டோட மைண்ட ஒரு செகண்ட்ல ட்ராப் பண்ண முடியும். அண்ட் அமத்ராசுல ஃபயர் எஸ்கேப் பண்ண முடியாது. அண்ட் சூசனோல டிஃபென்ஸ் ஆல்மோஸ்ட் பிரேக் பண்ண கஷ்டம். இப்போ அதுக்கு கவுண்டர் கொடுக்கிற விதமா நம்ம மினாட்டோ சைடுல வந்தா அவரோட ஃப்ளையிங் ரேஞ்ச் ஸ்பீட் தான். சோ இன்ஸ்டன்ட் டெலிபோர்டேஷனை யூஸ் பண்ணி அமத்ராசு ஃபயர் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுவாரு. சொல்ல போனா சுக்கியோமிக்கு ஸ்ட்ரெயிட் ஐஸ்ல பார்த்தா மட்டும் தான் ட்ராப் ஆக முடியும். பட் மினாட்டோவோட இன்டெலிஜென்ஸ்னால அதையும் அவாய்ட் பண்ணிடுவாரு. சோ நம்ம மினாட்டோக்கு பிளஸ்ன்னு பார்த்தா சீலிங் டெக்னிக்ஸ் இருக்கும். சோ சூசனோட டிஃபென்ஸ்க்கு அகைன்ஸ்டான மெத்தட்ஸை ட்ரை பண்ணிடுவாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா இட்டாச்சியோட சூசனோ
சூசனோல இருக்கிற எட்டா மிரர் அண்ட் டோட்சுகா பிளேட் இது ரெண்டுமே ஒரே டச்ல சீல் பண்ணும் அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. சோ அதுக்கு எதிரா மினாட்டோ ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணா கூட ஃபைட்டே முடிஞ்சிரும். சோ ஷார்ட் டைம் பேட்டில் அப்படின்னா மினாட்டோவோட டெலிபோர்டேஷன் ஸ்பீட்னால இட்டாச்சியோட அமத்தராசுக்கு கண்டிப்பா நம்ம மினாட்டோவால கவுண்டர் கொடுக்க முடியும். ஆனா லாங் பேட்டிலுக்கு போச்சுன்னா இட்டாச்சிக்கு ஸ்டாமினா ப்ராப்ளம் இருக்கும் அண்ட் சூசனோவை கண்டினியூஸா மெயின்டைன் பண்ண அவரால் முடியவே முடியாது. அதே சமயம் மினாட்டோக்கு சக்ரா யூசேஜ் கம்மி ஆனா ஸ்பீட் அட்வான்டேஜ் அதிகம். சோ ஃபைனலா வின்னர் இஸ் மினாட்டோ நாமிகாசே. நம்பர் 5ல மினாட்டோ vs மாத்ரா உச்சிகா பேட்டில பார்த்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மாத்ரா சைடு வந்தீங்கன்னா அவர்கிட்ட மங்கி குஷரிங்கன் அண்ட் சோசுனோ அண்ட் 5 ஸ்டைல் ஜுட்சோஸ் அண்ட் வுட் ஸ்டைல் அண்ட் சொல்ல போனா அசிராமா செல்ஸ் யூஸ் பண்ணதுனால இதுல மட்டும் இல்லாம ரெனகான் கிடைக்கும் போதும் லிம்போ க்ளோன்ஸ் மாதிரியான காட் லெவல் எபிலிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும். சோ அதுவே அவரோட மெயின் ஸ்ட்ரென்த்தும் கூட. சோ அதுக்கு கவுண்டர் கொடுக்கிற விதமா நம்ம மினாட்டோ கிட்ட ஸ்பீட் பிளஸ் ஃப்ளையிங் ரேஞ்ச் இன் டெலிபோர்டேஷன் இருக்கு. அதாவது மாத்ரா எவ்வளவு பெரிய ஸ்கேல் அட்டாக்ஸ் கொடுத்தாலும் மினாட்டோ லைட்னிங் ஸ்பீட்னால அது எல்லாத்தையும் ஈஸியா அவாய்ட் பண்ணிடுவாரு. அண்ட் சொல்ல போனா ரசிங்கனால ஒரு டீசென்டான டேமேஜ் கொடுக்க முடியும். ஆனா இங்க முக்கியமான பிரச்சனை என்னன்னா மாத்ராவோட சூசனோ ஃபுல் ஃபார்ம்ல வந்துச்சு அப்படின்னா அந்த டிஃபென்ஸை பிரேக் பண்ண நம்ம மினாட்டோ கிட்ட பெரிய டிஸ்ட்ரக்டிவ் அட்டாக்ஸ் எல்லாம் இல்ல. அண்ட் சொல்ல போனா ரசிங்கன் கூட பெரிய அளவுல டேமேஜ் எல்லாம் கொடுக்காது. சோ அதுக்குள்ள மாத்ராவோட சூசனோ ஸ்வாட்ஸ் அண்ட் 5 ஸ்டைல் ஸ்டோம்ஸ் அண்ட் லிம்போ க்ளோன்ஸ் இது எல்லாமே இன்ஸ்டன்டா அட்டாக் பண்ணிடும். அதாவது இப்போ மாத்ரா வாரார்க்ல இருந்த பவர்ஸ்ல இருந்தாரு அப்படின்னா அவரோட ரீஜன் பிளஸ் இன்ஃபினிட் ஸ்டாமினா பிளஸ் ரீஜன் எபிலிட்டிஸ் இதெல்லாம் மினாட்டோட ஸ்பீடை தூக்கி சாப்பிட்டுரும். அண்ட் மாத்ராவோட லிம்போ க்ளோன்ஸ் மினாட்டோட மூவ்மெண்ட்டை பிளாக் பண்ணி விடும். அதுக்குள்ள நம்ம மினாட்டோ ஏதாச்சும் பண்ண முயற்சி பண்ணாரு அப்படின்னா மாத்ராவோட கெஞ்சுச்சு ஆர் சூசனோ ஸ்ட்ரைக் இது ரெண்டுமே நம்ம மினாட்டோவை ஸ்லோலி ஓவர் பவர் பண்ணிடும். சரி இப்போ சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா நம்ம மினாட்டோ ஷார்ட் டைம் பேட்டில் அவாய்ட் பண்ணிட்டு ரசிங்கான்ல லேண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாரு. பட் மாத்ராவோட டிஃபென்ஸ்ல ஓபனிங் வெரி ரேர். சோ லாங் பேட்டிலுக்கு போகும்போது மினாட்டோக்கு ஸ்டாமினா ட்ரெயின் ஆகிடும். அண்ட் மாத்ராவோட காட் லெவல் சக்கராவை நம்ம மினாட்டோவால ஹேண்டிலே பண்ண முடியாது. சோ ஃபைனலா வின்னர் இஸ் மாத்ரா உச்சிகா. சோ அவ்வளவுதான் गाइस. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க அண்ட் இதோட பார்ட் 2 வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.